ஒரு ஆத்தே கட்டியாச்சு. அடுத்து நீ வாளியை போட்டு இறக்க வேண்டியதான். அங்கிட்டு தம்பி கட்டும் அப்படி ஈசா வாங்க மாட்டியா? இந்த அவனை போற முடியும். கால் வச்சு கட்டு டக்குன்னு கட்டு. பாதி தண்ணி இறச்சிடும், கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு. இறச்சிட்டு மீனை முடிச்சிடும். வாங்க. கடைசியில் ஒரு மீன் தான் கிடக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மீன் தான் கண்ணில் பட்டுச்சு. அதான் ஒரு மீனை பிடிக்கிறக்காண்டி 2 பேரும் இறத்துக்கிறதா. வாங்க. தண்ணி குறைஞ்சிச்சு. மீனை ஒன்றும் முண்டலை. என் பக்கம் வா. என்ன என் பக்கம் வரணும். என் பக்கம் வந்துடும் மீன். மீனை பார்த்து அப்படியே தான் பிடிச்சிருக்கா. அப்படி அங்கிட்டு கம்ப வச்சாச்சு. மீனை குதிச்சிருச்சே. மீனை பிடிக்க குதிக்குது. வாங்க அந்த மீனை பிடிச்சி உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓடிக்கணும்னு நினைக்கிறேன். விட மாட்டேன். இன்னைக்கு மீனா நானான்னு பார்த்துறேன். என்ன டப்பாலாம் மீனை காணும். ஒரே சின்ன டப்பா வாங்க. வேணும் பாருங்க மீன். இந்த ஒத்த விராமனுக்காக தான் உனக்கு போராடணும். ஒரு விராமீன் பிடிச்சிட்டா. நான் முதல் மீன் விராமீனை பிடிச்சாச்சு. வாங்க அடுத்த பள்ளத்துக்கு போவோம். இதில் என்ன மீன் கிடக்கான்னு பார்த்துட்டு அடுத்த பள்ளத்துக்கு போவோம். வாங்க. நண்டு கிடக்கே. நண்டை பிடிச்சி எப்படி கொண்டு வரும்? நீனா பிடிக்கும். 2வது மண்டபம் இறங்கி வரும். அணை கட்டி ரொம்ப ஆழமாக இருக்குது. தண்ணி நிறையா இருக்குது. இதில் நிறையா மீன் தெரியுற மாதிரி இருக்குது. வாங்க பாப்பா பிடிச்சி. கையிலேயே 2 விராமீன் பிடிச்சாச்சு. வாங்க ரோட்டில் தூக்கி போட்டுருவோம். எங்கிட்டு போ தண்ணி. இதை அரைச்சி வாளியை போடு. இதை அரைச்சிட வேணாம். இதை என்ன திறந்துடு. எடுத்துட்டு போடா. நல்லா இருப்பா. எடுத்துட்டு வாடா. வந்து எடுத்துட்டு போடா.
இதுதான் இந்த பழத்தோட பெரிய விராமீன். இன்னும் விராமீன் கிடக்கு, அதை இறச்சி பிடிச்சிடுவாங்க. தண்ணிக்குள்ளே போகிறதுக்காக இப்படி துள்ளுது பாருங்க விராமீன். இன்னும் கிடக்கு வீட்டு பாருங்க. மணி 3 ஆச்சு. விராமீனை பிடிக்கிறானு எல்லா விராமீனும் பிடிச்சி இறச்சி பிடிக்கிற மீனை. சிலேபி ஒன்று வாயை பார்க்குது, சின்ன சிலேபி. அந்த சிலேபியை பாருங்க, இது சிலேபி இருக்கிற சைஸாக பாருங்க. இந்த சிலேபி போய் ஆனைக்கட்டை தாண்டுது. ஒரு உழுவா ஒன்று, சின்ன உழுவா பார்த்துக்கோங்க. பாருங்க பைக்கில் படுத்து கிடக்கு. விராமீன் பைக்கில் அதான் போயிடுச்சு. அந்த பைக்கில் விராமீன் கிடக்கு, அங்கே இருக்க விராமீன். என்ன விராமீன் கிடக்கு பிடிச்சி பேர் தான் பை விராமீன். இது வாட்டர் கேன். இந்த பையில ஒன்றும் இல்லை, வாட்டர் கேன் தான் இருக்குது பைக்கில். விராமீன் என்னதுங்க மூட்டை மூட்டை இருக்கேன். சிலை பிடிக்குது. அது கையில் எடுத்து வச்சுட்டு கையில் ரொம்ப கழிச்சுன்னா உள்ள ஒரு போகும் அதுக்குல. எல்லாம் வந்துட்டே இருக்கு. சிலேபி முடிச்சாச்சு. அடுத்த பெரிய விராமீன் கிடக்கு. பிடிக்காம இருக்கு. விராமீன் நிறையா கிடக்கு, அதனால தண்ணி இறச்சிக்குவோம். நல்லா தண்ணி இறச்சிட்டு சுத்தமாக வடிச்சிட்டு பிடிப்போம். எல்லா விராமீனும் பிடிப்போம். அப்படியே நிறுத்து. ஐயா வந்துருச்சு, குதிக்க போகுது. காத்திருக்கே தம்பி. போயிடாத. அப்படி போயிடாத. உன்னை பிடிக்கல, உன்னை கஷ்டப்பட்டுக்கிறது. பிடிச்சா ஐயோ பிடிக்கல. பிடிச்ச விராமீனை பிடிச்சாச்சு. ஒரே சகதியாக இருக்கு. மீன் அலசிட்டு தெளிவாக காமிக்கிறோம். ஐயோ ஓடி போச்சு. தூக்கி போடுறது கரையில். அவ்வளோதான். அடுத்து வண்டாப்படி இறக்குமா? இது கிடைக்குமா? இந்த மீன் எம்பட்டு மீன். இந்த அன்னைக்கு எப்படி பெரிய மீன். பெரிய மீன் பிடிக்கிறேன். எவன் மண்டபத்தில் ஒரு மீனோட காணோம். என் மண்டபத்தில் அன்னைக்கு அவ்வளோ விராமீன் இருக்காது. ஓசி ஓட்டையாக இதான் வாழைப்பொடி. இதான் வாழைப்பொடி. நல்லா இருக்கும். கோபம் சாப்பிட்டா அருமையாக இருக்கும். அந்த இதான் வாழைப்பொடி. நல்லா பெரிய மீனாக இருக்கும். என்ன ஓடிச்சு? அதை எடு. எந்த வாய் பிறந்து நிற்கிது, அதை எடு. வந்துருச்சு. அப்படியே வை வச்சு உள்ள தள்ளி விடு. வீசுறா கிட்ட வீசிடுறா. நீ கிழிச்ச சரி. தண்ணி இறச்சி தடவிக்கிறோம். அதான் அதில் இல்லைல்ல. சிலேபி ஃப்ரான்ஸ். சிலேபி பிடிச்சிட்டோம். பெரிய சிலேபி பிடிச்சி கரையில் போட்டாச்சு. எங்கே நிறைய மீன் பிடிச்சி போட்டோம். இந்த சிலேபி பிடிச்சிட்டோம். போடு. இந்த சிலேபி முண்டுதே உள்ள. தடவை சும்மா அவ்வளோ. அந்த எங்கே அது
பெருசு பெருசை காணுங்க. அது உள்ளதான் கிடக்கும். அது என்னங்க ரவுண்ட் அடிக்குது? புட்டிக்கிற புட்டி தான் அந்த அந்த எல்லாமே இங்கே வந்துருச்சு. என்ன தேடி தம்பிலா அதான் பகவத் நல்லா நறுக்கு அதான் பகவத் புடிச்சாச்சு. கரும்பு இதான் விராமீனோட குட்டி. இது பெருதாதான் விராமீன். அங்கே தான் இருக்குது. ஒரு காலுக்கிட்ட தான் இருக்குது. தண்ணி இல்லை விட நீ கிளச்சி பாரு. அப்படியே வச்சுக்கல அப்படியே வச்சுக்கல. தண்ணியை பூரா நான் இருக்கே, மீனை பூரா நீ பிடிக்கிற. முள்ளா ஆட்டுது அங்கே வழியாக வந்து வாழாட்டுது. அதனால நம்ம அதை பிடிச்சாச்சு. அவருக்கு பசி மயக்கத்தில் ஒன்றும் பண்ண முடியலங்க. நேரம் இருக்கு. புதையல் கிடைச்சிருச்சு. நறுக்கணும் பிடிச்ச வயசு. புதையல் 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 கிடைச்சிருச்சு. புதையல் வேட்டை பீசு பீசு விட்டா பல கோடிக்கு போகும் இந்த விராமீன். விசாச்சு இன்னொன்று கிடக்கு. அதுக்குள்ள தான் அது அவங்க அப்படி தான் போய் படுத்துறப்பா. இதுக்குள்ள எத்தனை நம்ம விட்டோம்னு தெரியல. நல்லா அழுத்தி போடு. நம்படி இன்னொன்று அங்கே தான் கிடக்கும். அங்கே இன்னொன்று கிடக்கும். ஜிலேபி ஜிலேபி ஒன்று பிடிச்சாச்சு. ஒரு பெரிய ஜிலேபி ஒன்று. ஹைப்ரிட்டோட ஒரு குஞ்சுன்னு நினைக்கிறேன். வாலில் சிவப்பாக இருக்குது. ஹைப்ரிட்டோட குஞ்சுன்னு சொன்னேன். ஹைப்ரிட்டே கிடக்கு. புதையல் கிடைச்சிருச்சு. ஹைப்ரிட் கிடக்கு. இங்கே பாருங்க. புதையல் ஜிலேபி. புதையல் கிடைச்சிருச்சு. இந்த அழகே பெரிய புதையல். இப்படி புடுறாத கிளச்சி விடாம. புதையல் புதையல் கிடைச்சிட்டு சேர்த்துனா கம்மாமினா. புடிச்சே இதான் புதையல். விராமீன் விராமீனோட பெரிய விராமீன். ஐயா தகதி அள்ளிட்டு அடிச்சிட்டாண்டா. அவ்வளோ அதுக்குள்ள 2 தான் கிடந்துச்சு. இதெல்லாம் நல்லா கிளச்சி பாரு. ரொம்ப நேரம் சேர்த்துக்கு கிடக்க மாட்டாங்க. நல்லா இருக்கு காங்கிட்டு மாதிரி. இப்போ கிளச்சி வந்ததுனால இங்கே தேர்த்திக்கிட்டோம். இப்போ பார்த்ததுக்குள்ள ஆள் ஓடுதுன்னு பார்த்துட்டு கிளம்புறா. கிடைச்சிச்சு. புதையல் கிடைச்சிச்சு. புதையல் அவன் பக்கம் போயிருச்சு. புதையல் பிடிங்க. விராமீனை பிடிங்க. வேற கிடக்கு. ஆமா வா இங்கே கிடக்கா. இந்த பிடிச்சிட்டேன். உலகா குட்டினே இங்கே இருக்கு குட்டி. மனசார் உலகா குட்டி. புதையல் பிடிக்கல. புதையல் இந்த புதையெல்லாம் பிடிச்சாச்சு. வாங்க ஏதோ ஓடி போச்சு. புதையலை பிடிக்கிறான். என்ன சரியில்லை பிடிக்கவே தெரியல. யாருக்கு பிடிக்குங்க? போச்சு. அது தெரிஞ்சில்லைங்க. குறவை தாங்க சாப்பிடுது. குறவை இல்லை, எல்லாமே கரும்பு தான். பெரிய விராமீன் பிடிச்சாச்சு. குட்டி நிறைய அனுப்பிங்க. குட்டியா அனுப்பி மீன் பூரா நம்ம ரோட்டில் விட்டு வீசுறதுனால ரோட்லேயே கிடக்கு. எடுத்துக்கிறோம். இதான் காஞ்சி போச்சு. கருவாடு மாதிரி காஞ்சி போச்சு. இப்போ ஈரப்படுத்துவோம். இது இப்போ பிடிச்ச மீன். அதனால் கொஞ்சம் உசுரோட இருக்குது. எல்லாமே உசுரோட தான் இருக்குது இந்த சிலேப்பியை தவிர. ஒன்று விடாமல் பிறக்கிறோம். நம்ம புளியங்காய் பிறக்கிற மாதிரி பிறக்கிறோம். விராமீன் 1 கிலோ இருக்குங்க. விராமீன் ஒரு மீன் 1 கிலோ இருக்குது. சிலேபி மீன் விராமீன் மட்டும் தான், வேறு எந்த மீனுமே இல்லை. அங்கே வரைக்கும் போல இருக்கு. போடு 650 750 5000 7000 7500
அடுத்த பழத்தை இறக்க போகிறோம். வாங்க போய் இறச்சி பிடிப்போம். அதை வேலை இருக்குது. காற்று கிடப்போம் வாங்க. முரட்டால ஒருத்தன் போய்க்கிருக்காண்டு பாம்பை பாரு எத்து திண்டில போயிருக்கு. அந்த கெண்டபடியெல்லாம் ஒரு இடத்துல போட்டு தண்ணி பாம்பு பயலுங்க. சொன்னு கூட நம்ம பிடிச்ச சிலேப்பியோட அம்மா நினைக்கிறது. இருக்கிற சிலேப்பியில் இதான் பெரிய சிலேப்பி. சின்ன சிலேப்பியோட அம்மா அது. தூக்கி போகிறேன் பாருங்க. விராமீன் வறுக்க போகிறோம் பார்த்தா இங்கே கையெல்லாம் போகிறோம் கருக்கு. அண்ணே அது என்னது? நம்பர் 1 சிமெண்ட் ராம்கோ சிமெண்ட். ஏன்டா குக்கரே நக்கு வீடியோ எடுத்தது குக்கரு. சில்வா அலுவலகம் கொண்டு தெரியாது. அடே இவனை வந்து முட்டுச்சுன்னா அந்த ஒன்று முட்டுச்சுன்னா என்ன முடியும்? என்ன பறக்குது ரெக்க வச்ச பச்சை. பெரிய மீன் உருவாச்சு. நிறையா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிடிச்ச மீன் இவ்வளோ தான். நம்ம ஊர் ஆற்றுல இவ்வளோ தான் மீன் பிடிச்சோம். ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ரகம் இங்கே வாங்க காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு கருப்பு கலரில் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா லைட்டாக பச்சை கலரில் மாதிரி தெரியும். ஒவ்வொன்றும் இது தரும்போட இது இந்த மீனோட குட்டி பார்த்திங்கன்னா இது ரெண்டும் பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். அதுவே எந்த மீனாக பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். நம்ம பிடிச்சதில் ஒரே ஒரு சிலேப்பி மட்டும் பெரிய சிலேப்பி, ஹைப்ரிட் மாதிரி ஒரு சிலேப்பி. இன்றைக்கி இவ்வளோ தான் பிடிச்சோம். அடுத்து வாங்க ஜல்லிப்பொடிலாம் பார்ப்போம். இதான் மீசக்கார மீன் பாருங்கள். நல்லா வந்து இன்னொரு பேர் வந்து கெளுத்தி மீன் சொல்லுவாங்க. மீசக்கார மீன் மீசை ஊற்றினா இல்லையா எப்படி முறுக்குதுன்னு மீசை எப்படி ஊற்றினா மீசை பயலுங்க பெரிய மீசையாக இருக்குது. அதுக்கு இந்த மீன் தான் ஜிலேபி மீன். இதுதான் வாழைப்பொடி. நல்லா நீளமாக இருக்கா, அதான் வாழைப்பொடி. இதான் கெண்டைப்பொடியோட மீன். கெண்டை மீன். இது மீசக்கார நண்பா அப்படின்னா கெளுத்தி மீன். பாருங்க, கெளுத்தி மீன். இதான் கெண்டைப்பொடி மீன். இந்த மீன் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த மீனை பார்த்துருக்கேன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வில்லேஜ் ஆட்டோகிராஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொழுது அடைஞ்சு வீடியோ